கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, கடந்த மாதம் முழுவதும், கடந்த காலங்கள் முழுவதிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். எல்லாவற்றிலும் காத்து வழி நடத்தினார். ஒரு புதிய மாதத்தினுடைய முதல் நாளை கர்த்தர் காண கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்திலும் கூட நாம் இருக்கக்கூடிய தேசம் இருளில் இருக்கலாம். பலவிதமான சூழ்நிலைகள், கலக்கங்களின் நிமித்தமாக ஒரு இருள் ஆட்கொண்டு இருக்கிறதை நாம் உணர முடிகிறது. மரண பயம், ஏதோ ஒரு திகில், ஏதாவது நடந்து விடுமா, எனக்கு அருமையானவர்களுக்கு, என்னுடைய உறவுகளுக்கு, நட்புகளுக்கு என்று சொல்லி பல விதங்களில் கலங்கக்கூடிய மக்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்க முடிகிறது. இவைகள், இந்த கலக்கங்களின் மத்தியில்தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த இருளின் மத்தியில் இந்த மாதம் முழுவதிலும் தேவனாகிய கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக உன் முன் நடக்கிறவராக இருப்பார். ஆகவே நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறதாக இருக்கிறது. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளை, உன்னுடைய இதயத்தில் ஒரு பயம், ஒரு திகிலோடு கூட இருக்கிறாய் அல்லவா? ஏதாவது நடந்து விடுமோ, ஏதாவது கெட்ட செய்திகள் வந்து விடுமோ என்று சொல்லி நீ கலங்கி திகைத்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? இந்த வேளையில் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே. இருளின் தேசத்தில் குடியிருக்கிற உன்மேல் வெளிச்சம் பிரகாசிக்கும். சங்கீதக்காரன் 80வது அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லும் பொழுது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். எங்களை திருப்பி கொண்டு வாரும். இன்று நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதிலும் நீர் எனக்கு வெளிச்சமாக இரும். இந்த தேசத்தில் இருள் ஆண்டவரே, கொள்ளை நோயின் நிமித்தமாக இருள், அடைக்கப்பட்ட கதவுகளின் நிமித்தமாக இருள், குழப்பங்கள், இன்னும் பலவிதமான சமுதாயத்தில் நடக்கிற சம்பவங்களை கேட்கும் பொழுது இருளின் ஆதிக்கங்கள் உறுதிப்படுகிறது. ஆனால் இயேசுவே, நீர் வெளிச்சம். இயேசுவண்டை வந்துவிடு. இனி இந்த உலகத்தோடு கூட நட்பு வைத்து உன்னுடைய வாழ்க்கையின் முழு நம்பிக்கையையும் நீ இந்த உலகத்தோடு கூட வைப்பதை காட்டிலும் இயேசுவின் மேல் சாய்ந்து விடு. அவர் உனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். இந்த இருளின் உலகத்தில் எவ்வளவு நாட்கள் உலகத்தோடும் உலகத்தின் காரியங்களுக்காக நீ பிரியப்படுத்தி நடந்து கொண்டிருப்பாய். இயேசுவுக்காக நீ நிற்பாயானால், உன் இதயத்தை கொடுப்பாயானால், இயேசு உன்னை இந்த இருளின் மத்தியில் பத்திரமாக காத்து வழி நடத்துவாய். இந்த மாதம் முழுவதிலும் நீ வித்தியாசத்தை காண்பாய். திகிலுக்கு விலக்குவார், பயத்திற்கு விலக்குவார், உன்னுடைய தோல்விகளுக்கு ஆண்டவர் உன்னை விலக்குவார். இருதயத்தை திறந்து அவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுப்பாயானால் நீ ஒரு பெரிய மேன்மையை நிச்சயமாக காண முடியும். கர்த்தர் கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய மாதமாக, சமாதானத்தின் மாதமாக, இந்த மாதத்தில் குறைவுகள் நீங்கி நிறைவுகளை கொடுக்கக்கூடிய மாதமாக, பொருளாதாரத்தில் உங்களுடைய குடும்பம் இந்த மாதத்தில் நிறைவை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக, பிள்ளைகளுடைய படிப்பு, அவர்களுடைய செயல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளையிடுவார். முழுமையாக அவரை சார்ந்து கொள்ளுங்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காய், வாக்குத்தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரும் இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய வெளிச்சத்தை பின்பற்றி நடக்க கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.